ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு ரெகுலரா வியானுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து டெய்லி vlogல வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வியானுக்கு வந்து 7th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 7th மந்த்துக்கு அவனுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம நேத்துல இருந்து ஆக்சுவலா அவனுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 7th மந்த்ல நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்துட்டு இந்த டெய்லி vlogலயே போட்டுட்டு இருக்கேன். அண்ட் வந்து ஒரு ஃபுட் சார்ட்டும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்காக தனியா வந்து 7 மந்த்ஸ்க்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்ற ஃபுட் சார்ட்டுமே நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்க நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான சான்சஸா இருக்கும். இந்த விளாக்ஸ்ல எல்லா ஃபுட்டுமே அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க வந்து தாராளமா இந்த விளாக் வந்து கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா நான் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்தியா ஹை ரிச் ப்ரோட்டீனா இருக்கக்கூடியது. அண்ட் அவன் வெயிட் கொஞ்சம் லாஸ் ஆயிட்டான், கொஞ்சம் ஃபீவர் வந்ததுனால அவனுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் அண்ட் ஈஸி டைஜஸ்டபிளா இருக்கணும். அண்ட் எல்லாமே ஹெல்தியா இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம ஹெல்தியா தானே பார்த்து தானே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு அவனுக்காக எடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வியானுக்கு கொடுக்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் பீன்ஸ் தான். ஸோ இந்த ரெட் பீன்ஸ் ராஜ்மான்னு சொல்லுவாங்க, கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கிறது ப்ரிஃபர்டபிள். அப்படி இல்லை காஞ்சது தான் கிடைக்குது அப்படின்றப்போ நீங்க நைட்டே வந்து ஒரு 8 hours கிட்ட நீங்க சோக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுனால நான் சோக்லாம் பண்ணல, நான் நல்லா உரிச்சு மட்டும் வச்சிருக்கேன் அவனுக்கு. ஸோ இது எப்படி வந்து நம்ம அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பியூரியா தான் கொடுக்க போறோம். ஸோ எப்படி அவனுக்கு கொடுக்கறது வெயிட் கெயினுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் ரெட் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ வியானுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து ஒரு பவுலில் மட்டும் நான் மாற்றிட்டு ஒரு ஆல்ரெடி ஃப்ரெஷ் தான் இருந்தாலும் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வந்து தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வாஷ் பண்ணதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அதோட இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக நல்லா குக் ஆகணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு 20 to 30 minutes எடுக்கும் இது நல்லா குக் ஆகுறதுக்கு. இது நல்லாவே குக் ஆகட்டும். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் வந்து 4 to 5 whistles நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாவே ஸ்மாஷ் ஆயிரும். நான் அவனுக்கு இந்த பேன்லேயே கொடுக்குற ஐடியான்றனால நான் அதை வச்சுட்டு ஒரு 20 minutesக்கு அப்புறம் நம்ம அது பார்க்கலாம். 20 minutes ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி குக் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்பா நிஜமாவே நல்லாவே குக் ஆயிருக்கு. நீங்க இப்படி ஒன்று எடுத்து ஆஹா சூப்பரா வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து மிக்சியில் அப்படியே எடுத்துட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போறேன். நல்லா இருக்கு. மிக்சியில போட்டு நல்லா அந்த தோல்லாம் நல்லா வந்துட்டு அரைகிற மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நல்லாவே டேஸ்டாகவே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வெயிட் கெயின் ரெசிபிஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம வியானுக்கு இதை ஃபீட் பண்ண ஸ்டார்ட். அவ்வளோதான், வியானோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வெயிட் கெயினுக்கு. பை பை பை. வியானுக்கு லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு லஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக இது பண்ணல. ஆனால் அவனுக்கு வந்து நான் பீட்ரூட்டும் அண்ட் வந்து கஞ்சியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நான் ரெண்டையும் வந்து செப்பரேட்டாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அவனுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த பீட்ரூட் வந்து நான் கட் பண்ணி நான் வந்து இதை பீல் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. பீட்ரூட் இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த பீட்ரூட்டை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நான் அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் ஆல்ரெடி நான் தண்ணி ஃபில் பண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். அதோட இந்த பீட்ரூட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சிடலாம். ஸோ இது வந்து தனியாக வந்து இந்த பீட்ரூட் வந்து இந்த பியூரி மாதிரி வந்து நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் அப்படியே வியானுக்கு நான் அந்த தண்ணியை கொடுத்துருவேன், அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு பவுலில் வந்துட்டு நான் அடுத்து வந்து நம்ம ரைஸ் கஞ்சி செய்ய போகிறோம். ஸோ பீட்ரூட் பண்ணுறப்போ நான் ஏன் ரைஸ் கஞ்சி அவனுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ரைஸ் கஞ்சியில் நம்ம வந்துட்டு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிருக்கிறதுனால இந்த பீட்ரூட்டோட சேர்றப்போ கொஞ்சம் ஈஸி டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் தனியாக அந்த ரைஸ் கஞ்சி பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ரைஸில் அவனுக்கு நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஜீரக பவுடரும்
மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்க வந்து அவனுக்கு கொடுத்துக்கலாம் பாப்பாக்கு. ஸோ நான் வந்து அடுப்புல இது வச்சிருக்கிறேன். ஸோ நான் இந்த வந்து ரைஸ் கஞ்சி பவுடர் வந்து ஆக்சுவலாக நான் முன்னாடியே அரைச்சு நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல. ஸோ இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க, வியானோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதுல வந்து இந்த ரைஸ் கஞ்சி பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட்டாகவும் அதுதான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதை வந்து நான் ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போறேன், கஞ்சி செய்யறதுனால ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கிறேன். அதுல நான் இவனுக்கு தேவையான அளவு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல இதை வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கை விடாம நீங்க நல்லா கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த டைம்ல அதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் கொஞ்சம் வேகட்டும். இது வேகிறதுக்கு கரெக்டா பீட்ரூட் வேகிறதுக்கு ஒரு 7 to 8 minutes ஆகும். ஸோ இது ரெண்டும் வந்து வேகட்டும். 10 minutes ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு ஆக்சுவலா. அண்ட் கஞ்சி பாத்தீங்கன்னா கஞ்சி பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 2 minutes இது அடுப்புல இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பவுல்ல மாத்திக்கிட்டேன், அவனுக்கு நான் ஃபீட் பண்ணக்கூடிய பவுல்ல. அண்ட் மிக்ஸி ஜார்ல இதுவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், வியானோட ஹெல்தியான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாகவே பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பீட்ரூட் பியூரியாவும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் பீட்ரூட் வந்து இந்த ரைஸோட சேர்த்து ட்ரை பண்ணுங்க. நான் நார்மல் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு வேற எந்த டைப் ஆஃப் ரைஸ் எடுத்தாலும் அப்படின்னாலே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பீட்ரூட் லஞ்சு. ஸோ அடுத்து டின்னர் என்ன பண்றேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.